திடீரென எதையோ பார்த்து வேனை நோக்கி ஓடி ஏறிய விஜய். என்ன காரணம்? கடைசியில் பார்ப்போம். இதோ சென்னையில் சுனாமியோ என்ற அளவுக்கு விழாக்கோலம் பூண்டுவிட்டது சென்னை மாநகரே என்று சொல்லலாம். நீங்களே இந்த வீடியோ காட்சியை பாருங்கள். நாங்கள் மிகைப்படுத்தி பேசவில்லை. இருக்கின்ற காட்சியை பாருங்கள். தற்பொழுது சென்னை அண்ணா நகர் வில்லிவாக்கம் பகுதிகளில் நடிகர் விஜய் சுற்றுப்பயணம், ரோட் ஷோ. திக்கு முக்காடி போன சென்னை மாநகரம் அலைகடலென சுனாமி புகுந்ததோ சென்னை மாநகருக்குள் என்றது போல் எக்கச்சக்க லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம். அவரது வாகனம் நகல இயலவில்லை. போலீசாராலும் கட்டுப்படுத்த இயலவில்லை. இதோ சென்னை மாநகரில் ஒருபுறம் 4 வழிச்சாலை போல் இருக்கும் இந்த பாதையில் ஒருபுறம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்க, மறுபுறம் முழு சாலையும். இதோ இந்த காட்சி நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. இப்படி ஒரு காட்சி சென்னை இதுவரை கண்டதில்லை என்றே சொல்லலாம். இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் தீர விஜய் சென்ற பிறகு கிட்டத்தட்ட 6 மணி நேரங்களாவது ஆகும். இப்படி ஒரு கூட்டம். அவருக்கு கொடி கொடுப்பதென்ன, வாள் கொடுப்பதென்ன, வேல் கொடுப்பதென்ன, கத்தி கொடுப்பது என பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கும் தொண்டர்கள், மக்கள் கூட்டம். சென்னை மாநகரில் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இப்படி ஒரு கூட்டமா என்று பிரமிக்கும் அளவில் தமிழகம் முழுவதும் சென்னையை நோக்கி பார்வை செலுத்த ஆரம்பித்து விட்டனர். இந்த கூட்டம் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. இதோ ஒரு தொண்டர் அவருக்கு வேலை பரிசு கொடுத்து வேல்முருகனாக்கிறார். இப்படி ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் வழிநெடுக வழங்கப்படுகிறது. இது அனைத்து வண்டிகளில் குவித்து வைக்கப்படுகிறது. தொப்பி தருகிறார்கள், குளிர்பானம் தருகிறார்கள், வேல் தருகிறார்கள், சூளம் தருகிறார்கள். இப்படி ஏகப்பட்ட பரிசு பொருள்களை தொண்டர்கள் அவருக்காக எடுத்துக்கொண்டு வர. இதோ கழுகு பார்வையில் சென்னையின் தோற்றம். இப்படி ஒரு கூட்டம் தொடர்ந்து போகும் இடமெல்லாம் வந்து கொண்டிருப்பது ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் தான் ஏற்படுத்துகிறது. அது சுட்டரிக்கும் வெயில், மதியம் நேரம், இப்படி ஒரு கூட்டம். இதோ கழுகு பார்வையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னை மாநகராகவே இப்பொழுதே மாறிவிட்டது. தொண்டர்கள் தொடர்ந்து அவர் மீது துண்டுகளையும் மாலைகளையும் பூக்களையும் எரியும் சூழலில் திடீரென்று வில்லிவாக்கம் பகுதியில் வேனை விட்டு இறங்கிய தாவேகா தலைவர் விஜய் பொதுமக்களை நோக்கி நடந்தார். 5 நிமிடம் அவர்களை நோக்கி நடந்த அவர் திடீர் என எதை பார்த்தாரோ தெரியவில்லை, ஓடிச் சென்று வேனில் ஏறி கதவை அடைத்துக் கொண்டார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பரபரப்பான காட்சியை நீங்கள் கடைசி பகுதியில் காணலாம். அவர் பொதுமக்களுடன் கலந்து உரையாடுவதற்காக நடந்து செல்லும் காட்சி. பாதுகாவலர்கள் புடைசூழ, தற்பொழுது பாதுகாவலர்களும் தனியார் செக்யூரிட்டி கார்டுகளும் அதிகப்படுத்தி உள்ளனர் விஜய்க்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் அவரை சுற்றி வளைத்து அழைத்து சென்றும் திடீரென்று யாரோ காதில் கடிக்க விறுவிறுவிறு என்று ஓடி சென்று வேனில் ஏறி கதவை அடைத்துக் கொண்டார். மீண்டும் இறங்குமாறு கூறிய நிலையில் இறங்கிய நிலையில் மீண்டும் அவருக்கு ஏதோ கூற சற்றென்று வேன் கதவை அடைத்துக் கொண்ட விஜய் புறப்பட்டு சென்று விட்டார். இதோ இந்த காட்சி கடைசி பகுதியில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆரம்பத்திலே அதனுடைய தொகுப்பு காட்டப்பட்டிருக்கும். வேட்பாளர்களை வாகனத்தில் ஏற்றி அவர்களுக்கு விஜய் வாக்கு சேகரிக்கும் முறை. ஒவ்வொரு வேட்பாளராக அந்தந்த பகுதிக்கு ஏற்றது போல் விஜயுடன் வேனில் மேலே வந்து கையசைத்து வாக்கு சேகரிக்கும் காட்சி. இப்படிதான் ஆதவ் அர்ஜுனா
வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய வேனின் மேலே ஏறிய விஜய் பின்பு கீழே இறங்கி மக்களிடம் வாக்கு சேகரிக்க நடந்து சென்றார். நடந்து சென்ற போதுதான் திடீரென்று எதை கண்டாரோ தெரியவில்லை, விறுவிறுவிறுன் ஓடி வந்து வேனில் ஏறி கதவை அடைத்துக் கொண்டார். இது சென்னை மாநகரவே அதிர்கிறது. ஆதவ் அர்ஜுனா வேனுக்கு வந்து விட்டார். வில்லிவாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் இல்லாமல் இது அனைத்தும் ரோட் ஷோவாகவே நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட காலை 11 மணி முதல் தற்பொழுது மாலை 5 மணி வரை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் விஜய். இடைவெளி இல்லாமல் பிரச்சாரம் செய்வது இவ்வளவு நேரம் இதுதான் முதல் முறை அவரது பிரச்சார வரலாற்று. இப்படி தொடர்ந்து பல மணி நேரம் விஜய் வாகனத்தில் பயணம் செய்து பிரச்சாரம் செய்வது முதல் முறை. இதோ எவ்வளவு பெரிய பாலத்தில் மக்கள் வெள்ளத்தில் விஜய். சென்னை மாநகரே அதிர்ந்ததோ, சுனாமி வந்துவிட்டதோ என்பது போல் கூட்டம். இந்த கூட்டம் போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதோ பாருங்கள், இந்த பாலத்தின் மீது அவர்கள் வாகனம் செல்வதையும் கூடியிருக்கும் மக்கள் கூட்டம் பாலத்தின் மீதும் கீழும். இப்படி 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல். இந்திய தேர்தல் வரலாற்றில் தமிழகத்தில் 4 முனை போட்டி. திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் விஜய் தனித்து 234 தொகுதியிலும், நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும், சசிகலா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணியாகவும் இருந்தாலும் போட்டி எனவோ இந்த 3 கட்சிகளுக்குள் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதில் விஜயின் வருகை தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்துள்ளது, ஏன் எதிர்பார்ப்பை தந்துள்ளது என்றே கூறலாம். இவரது வருகை ஆளுங்கட்சிக்கு சாதகமா அல்லது எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு சாதகமா என்பதை வாக்குப்பதிவு முடிந்து தேர்தல் முடிவுகள் வரும்பொழுதுதான் கணக்கிட முடியும். அல்லது ஒட்டுமொத்தமாக இவருக்கே இது சாதகமாக அமையுமா என்பதையும் கணிக்க முடியாமல் தேர்தல் கணிப்பாளர்கள் திணறுகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். மக்களிடம் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள். இந்த சூழலில்தான் நடிகர் விஜயும் இன்று தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக பிரச்சாரம் செய்கிறார் சென்னை மாநகர் முழுவதும். காலையில் திருவள்ளூர் பகுதிகள், பொன்னேரி போன்ற சுற்றுவட்டார பகுதியில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்ட விஜய் இதோ வாகனத்தில் இருந்து இறங்கி, வேனை விட்டு இறங்கி ஆதவ் அர்ஜுனாவுடன் பொதுமக்களுடன் நேரடியாக சந்திக்கும் விஜய். பிரச்சாரம் செய்வார், பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அது மறுத்துவிட்ட நிலையில் நேரடியாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் விஜய் திடீர் என்று ஓடி ஏன் வேனில் ஏறினார் என்பதுதான் புரியாத புதிர். எதை கண்டால் இந்த ஓட்டம்? மீண்டும் இறங்கி வரலாம் என்று எத்தனித்த பொழுது பாதுகாப்பு அதிகாரிகள் ஏதோ காதில் கூற திடீரென்று இறங்க முற்பட்டவர் கதவை அடைத்து கொண்டார். இந்த காட்சி தற்பொழுது நீங்கள் இந்த வீடியோ பதிவில் காணலாம். விஜயை ஓட வைத்தது யார்? ஏன் ஓடி வேனில் ஏறினார்? என்ன நடந்தது என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதோ பொதுமக்களிடம் கலந்துரையாடும் விஜய். அவர் ஓட்டத்துக்கான காரணம் என்ன என்பதை நாம் அறிய இயலவில்லை என்றாலும் விஷயம் இதுதான். இதோ பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் விஜய் பாதுகாவலர்கள் புடைசூழ செல்லும் காட்சி. தற்பொழுது அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் பாதுகாவலர்களும் அதிகம் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விஜய் அந்த பகுதியை சுற்றி வந்து வாக்கு கேட்கும் உடன் ஆதவ் அர்ஜுனா. தற்பொழுது வரை அவரது பிரச்சாரம் தொடர்கிறது. இதோ விஜய் வாக்கு சேகரிக்கிறார், பேப்பர்கள் தூவப்படுகின்றன. இதோ இந்த காட்சியை நீங்கள்
சற்று பொறுத்திருந்து பாருங்கள். அவர் மீது பேப்பர் இது தூவப்படுகிறது. பொதுமக்களிடம் கை கொடுத்து கொண்டிருக்கும் விஜய் திடீரென்று விலக்கி கொண்டு வேனை நோக்கி ஓடிய காட்சி. தற்பொழுது அவர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். உடன் அவர் பாதுகாவலர்கள் சுற்றி வளைத்து அவரை அழைத்து செல்லும் காட்சி. இப்படியாப்பட்ட சூழலில்தான் நடிகர் விஜய் திடீரென்று தனது முடிவை மாற்றி வேனை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டார். இதோ பாருங்கள், இப்பொழுதுதான் அந்த நிகழ்வு. விஜய் நடந்து சென்று கொண்டிருந்தவர் திடீரென்று வேனை நோக்கி செல்லும் காட்சி. இதோ பாதையை மாற்றி வேனை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டார் விஜய். அவரை காண்பதற்காக பொதுமக்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் விஜய் திடீரென்று இதோ திரும்பிவிட்டார். பொதுமக்களை காண செல்லாமல் திடீரென்று திரும்பி அவசர அவசரமாக வேனை நோக்கி விஜய் நடக்கும் காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இதோ வேனிலேறி கதவை சாத்தி கொண்டார் சற்றென்று. தற்பொழுது அவர் வேனில் அமர்ந்த பிறகு கதவு சாத்தப்பட்ட நிலையில் மீண்டும் அவரை கீழே இறக்கி மாலை மரியாதை செய்ய முயற்சித்த போது கதவை திறந்தவர் கீழே இறங்கிய உடனே மீண்டும் வாகனத்தில் ஏறிவிட்டார். அவரது வாகனமும் புறப்பட்டு விட்டது. இதோ பாருங்கள், அவசர அவசரமாக மீண்டும் வாகனத்தில் விஜய் ஏறி அமர்ந்து விட்டார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் இதை செய்திருக்கலாம் என்றும், ஆதலால் அவர் வாகனத்திற்குள் உடனடியாக ஏறி கதவை சட்டென்று அடைத்துக் கொள்ளும் காட்சி. இதுதான் விஜய் திடீரென்று ஓடியதற்கான காரணம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.